வேகமா இருக்கான். பப்புங்க ரொம்ப வேகமா இருக்கான். நான் பார்க்கையில இப்படி இருந்துச்சு மைக்கு. இப்ப பாக்குறேன். வணக்கம். எத்த தண்டி. வணக்கம். வணக்கம் என்று கூறினேன். வணக்கம் வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா? ஏன் நான் ஆதிபத்தில இருந்து வந்திருக்கேன். வீட்டிலே அனைவரும் நலமாக இருக்கிறார்களா? எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. ஏனென்றால் வந்தாரை வரவேற்பது தமிழர் பம்பாரு. நமக்குள்ள 1000 ரோகம் இருக்கலாம், இருக்கட்டும். 1000 வன்மங்கள் இருக்கலாம், இருக்கட்டும். ஆனாலும் தமிழருடைய மாண்பை நாம் முறையாக காப்பாற்ற வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். இருக்கணுமா இல்லையா? அதனால வந்தாரை வரவேற்பது தமிழருடைய பண்பாடு, வந்தாரை வாழ வைப்பது தமிழரின் மரபு, சிறப்பு. அவச்சாரம் செய்தாலும் கூட விபச்சாரம் செய்யக்கூடாது. வாயில உபச்சாரம் செய்ய வேண்டும். உபச்சாரம் என்றால் என்ன? உபச்சாரம் என்றால் என்ன? வாருங்கள், வணக்கம், அமருங்கள், உண்ணுங்கள், அருந்துங்கள், உறங்குங்கள் என்று என்னை தாங்கள் வரவேற்றிருக்க வேண்டும். ஏன் நீங்க வரவேற்கல? என்னை பார்த்த உடனே தாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? என்னை பார்த்த உடனே தாங்கள் மண்டியிட்டு என்னை விரும்பாமல் செய்ய வேண்டும். முட்டா பையலே, என்னடா சொல்ற மேடையில? என்ன சொன்னப்ப? என்னை பார்த்த உடனே தாங்கள் மண்டி போட்டா. டேய், மண்டிக்கிட்டு பாதம் பணிந்து, பாதம் பணிந்து என்னை விரும்பாமல் செய்ய வேண்டும். என்ன மயிருக்கு நான் விருந்தோம்னா? டேய், விருந்தோம்பல் யா விருந்தோம்பல். விருந்தோம்பல் கேள்விப்பட்டிருக்கியா இல்லையா? அது என்ன விழுந்து இல்லடா விருந்தோம்பல். விருந்தோம்பலா? அட விழுந்து இல்லடா விருந்தோம்பல். விடியா என்ன மிகப்பெரிய புலவர்னு கேள்விப்பட்டிருக்கேன். யார் சொன்னா? அப்ப நான் கேள்விப்பட்ட பொய்யா? யார் சொன்னா? அப்புறம் என்ன? தமிழ் இலக்கியங்கள் 10 பாட்டு, 8 தொகை, 14 மேல் கணக்கு, 14 கீழ் கணக்கு, புராணங்கள், இதிகாசங்கள், காப்பியங்கள் அனைத்தையுமே கரைத்து கொடுத்தவர் தாங்கள் என்று நான் கேள்வி வச்சிருக்கிறேன். ஏன்னா புலவர்களுக்கு ஒரு சர்ச்சை இருக்கா? சண்டை இருக்கலாம், இருக்கக்கூடாது இல்லையா? எப்போ உங்களை பற்றி என் மாமா அருண் மாமா எந்த கோமாளிக்கு இவ்வளவு உயர்த்தி சொன்னதில்லை தெரியும். ஆனா உங்களை பற்றி இவ்வளவு உயர்த்தி சொல்லியிருக்காருன்னா எந்த அளவு நீங்க விவரம் பேசி எத்தனை மேடையில எத்தனை நாரதரை எத்தனை ராஜபாண்ட தெரிவிக்க விட்டுருப்பீங்கன்னு இப்பதான் என்னால் புரிந்து கொள்ள முடியுது. சொன்னது என் ஜோலியை முடிக்கிறதுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு வச்சு. என்னப்பா இல்ல இங்க பேசிட்டு இருக்கோம். பேசுமா? பேசுவோம். குதிச்சுருவோமா? சபடா ஏன்ற படிக்கிறதுக்குலாம் படிச்சுட்டா வந்திருக்கீங்க. பம்முனா இப்ப பாயிர பாயத்தான் புளி பதுக்கிறது எனக்கு பாயிராக்கிட்டா. அப்ப என்ன வேணுமோ பேசிடுவேன். என்ன பேசுவேன்? புராணம் என்ன பேசுவேன்? பேசுவேன். 18 புராணத்தின் நான் முறையாக படித்திருக்கிறேன். 19 புராணத்தை முறையோடு படித்திருக்கிறேன். புராணம் மொத்தம் 18, மொத்தம் 19, 18, 19. என்ன சாதியார் கூட்டி வந்திருக்கீங்க? 18 புராணம் இதுவே தெரியல. அஷ்டதச புராணம். அஷ்டம்னா 8, தசம்னா 10, 10 18 தானே கிடையாது. 18 புராணம் இருக்குன்னா 19 புராணம் இருக்கு. ஏன் தேவையில்லாத பேச்சு? நீங்க படிச்சிருக்க, நானும் படிச்சிருக்கேன். பேசுமா? பேசுனா தானே யாரு படிச்சிருக்கான்னு தெரியும். பேசு. வாயா பேசுற மட்டும் நான் பேசுறேன்னு வச்சுக்கவே. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். உன் நம்பிக்கையை உன் திறமைய நான் மனதார பாராட்டுறேன். பிரம்மபுராணம், பட்டுபுராணம், பவிஷ்யபுராணம், வரலாபுராணம், பாகபுராணம், மத்தியபுராணம், குருபுராணம், பிரமாணபுராணம், பிரமணிகை, கைவித்தபுராணம், அங்கடிபுராணம், வாயுபுராணம், கருணபுராணம், பாண்டிகா புராணம். அப்படியே அதான் சொல்லிட்டல. அதான் சொன்னனே. என்னது சொன்னது கேட்கலையா? சொன்னேவா? என்ன சொன்ன? என்ன சொன்னப்ப? நான் 18 புராணத்துக்கு பேர் சொன்னேன். நீ எங்க சொன்ன? நீ அங்கிட்டு பாத்தீங்கன்னா எப்படி தெரியும்? அங்கிட்டு பார்த்தானா? ஏன் அங்கிட்டு பார்த்திருந்தா பேசு. நான் தான் சொன்னேன். என்ன சொன்னா இல்லைன்னு கேளு. இப்ப நான் சொல்லவும் நீங்க சேர்ந்து சொன்னீங்க. அப்படி அதான் ஒரு ஆக்ரோஷத்தை இந்த பக்கம் திரும்பிட்டேன். நான் ஆத்திரத்துல சொல்லிட்டேன். அப்ப இந்த பக்கம் வாங்க. எங்கிட்ட ஏறி வச்சுதான். ஏன்னா இப்படி திரும்பினாத்தே உங்கள் முகத்தை பார்க்க முடியும். சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. எதுல இருக்கிறது? பேசுமா? பிரம்மபுராணம், பவிஷ்யபுராணம், பவிஷ்யபுராணம், வரலாபுராணம், திண்டுக்கல். என்னடா சொன்ன நீ? திண்டுக்கல்லா? திண்டுக்கல் அடியாதடா. திண்டுக்கல். திண்டுக்கல்ல அந்த புத்தகம் வாங்கினேன்னு. ஓ, புராண புத்தகம் வாங்கினீங்களா? இல்ல நீ திண்டுக்கல் எந்த ஊர்ல வாங்க சொல்ல வேணாம். எனக்கு தேவை புராணத்து பேர் மட்டும். சரி, நீங்க வாங்கின ஊரு தானே நான் கேட்கிறேன். சரி சரி வாங்க. பிரம்மபுராணம், பவிஷ்யபுராணம், பவிஷ்யபுராணம், வரலாபுராணம், சிங்கமுனாரி.
கொட்டாம்பட்டி நத்த சிங்கமனாரி மட்டும் எங்கடா புராணத்தை வருது? அந்த வழியா தான் வந்தேன். வந்து உங்கள்ட்ட பேசி வந்த பகுதியில கேட்கிறப்பா. ஏய், என் கேள்வி புராணம் தெரியுமா தெரியாதா? சரி சரி. நீ திண்டுக்கல் வழியா வந்தியா நத்த வழியா வந்தியா கேட்டா அவனைய? இல்ல இல்ல இல்ல, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில். புராண பேருனா உன்னை வேமா சொல்லுங்க அப்படி சொல்லிட்டீங்களா? இதுவா சொன்னீங்கன்னா நான் சொல்றேன். முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. சொல்லுங்க. நிறுத்தி சொல்லுவோம். அப்பதான் பாக்குற மக்களுக்கு புரியும். பாக்க என்னடா அப்படியே நிக்கிற? நீ சொல்லி அவன. ஏய், நாலு பேர் நீ போக வேண்டியதானே? பிரம்ம புராணம் போடக்கூடாது, பேரை சொல்லணும். நான் சொன்னேன்லப்ப. என் கால விடலைடா. உன் காதுல விழல, உன் காது சவுண்ட் கேட்கணும். ஏய், கோவம் எனக்கு வரும்டா, நியாயம். எனக்கு தான் வரணும். சரிவா. பிரம்ம புராணம், பட்ட புராணம். பேசியா என்னடா என்ன ஏன் முகரேடா பாக்குற? ஏன் பாக்குற? படிச்சவன் தானே, நீ சொல்ல வேண்டியதானே? நான் சொல்லிக்கிட்டானே இருக்கேன். எங்கடா சொல்ற? ஓ, நான் பேசாம தான் சொல்லிடுவா. நீ முதல்ல எந்திரிச்சு அங்கிட்டு உட்கார்ந்து தயவு செய்து. என் ஜோலி உங்களை நம்புறாரு. நான் பேசாம இருந்தா நீங்க சொல்லுவீங்களா? வாங்க, இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், நிறுத்திறேன். அப்ப நீங்க என்னோட சொல்றீங்களா? வாங்க. பிரம்ம புராணம், பாத்திமா புராணம். நீ படிச்சவன், நானே உங்க திறமையை சரியா பயன்படுத்துறேன். அடுத்து சொன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, மனதார பாராட்டுறேன். ஏன்னா பிரம்ம புராணத்தை பிறகு பட்ட புராணம். கையுடியா உன்னை மனசார பாராட்டுறியா? பவிஷ்ய புராணம், புராணம். வேறமா சொன்னீங்க? அதான் சொன்னேன்ல. என்ன சொன்ன? என்ன கேட்ட? பவிஷ்ய புராணம்னு சொன்னேன்ல. அடுத்து விஷபுராணம். விஷ புராணமா? டேய், விஷ புராணம் எங்கடா? டேய், பல்ல பேச்சு விட கேட்டே. கௌசிய புராணம். அபிஷேக புராணம் பேரா? நான் சொன்னது கௌசிய புராணம்னு. கௌசிய புராணம் இல்லடா. நான் படிச்சிருக்கேன். 19 புராணம் இருக்கு இல்லையா? அது ஒரு புராணம் இருக்கியா? ஏய், விஷ புராணம் கௌசிய புராணம்னு பேர் இருக்கா? எங்க நீ சொல்லு, நான் திருப்பி சொல்றேன். பிரம்ம புராணம், பட்ட புராணம், பவிஷ்ய பவிஷ்ய புராணத்துக்கு கௌசிய புராணம் இல்லையா? காதுல சரியா ஒழுகல. கரகம் போயிட்டு நான் சரியா சொல்லிருக்கேன். கை தட்டுக்கியா? யாராச்சும் கை தட்டினா கொலை விழுந்துரும். கடுப்பு நினைக்கிறீங்க. இப்ப மைசெட்டை நிரூபிச்சு கொடுத்த போறாரு. இருப்பா, 20 ரூபா கொடுத்து குட்டி வந்திருக்கேன். எனக்கு புராணம் வேணாமா? வேணாம், விட்டு. நம்ம இதிகாசம் பேசுவோம். பேசுவோம். என்ன பட்டு பேசுவோம்? பேசுவையா? படிக்கிறா? படிச்சுதான் இருக்கேன். சரி, இதிகாசம் எத்தனை? எத்தனை? எங்க சொல்லு. கேள்வி நான் கேட்டுக்கிட்டா? உனக்கு தெரியுமா? போல எனக்கு தெரியணும்ல. மொத்தம் 2. என்னென்ன? சொல்லு. எங்க 2 இல்ல? என்னென்ன சொல்லு. எங்க சொல்லு பாப்போம். ஏய், இதையும் நான் தானே கேட்டப்ப. ஆமா, என்ன மகாபாரதம் படிச்சிருக்கிய. அப்புறம் என்ன? ராமாயணம், மகாபாரதம். இதிகாசம் சிறப்பு. உண்மையிலே இதை நான் ஏத்துக்கிறேன். உங்களுக்குள்ள ஆண்டவன் விவரத்தை நிறைய கொடுத்துருக்கேன். ஆனா நீங்க பயன்படுத்த மாட்டீங்க. இப்ப நான் வெளியில கொண்டு வரேன். உங்க விவரம் ஒன்னொன்னே நான் வெளியில கொண்டு வரேன். பலே, ராமாயணம், மகாபாரதம் படிச்சிருக்கீங்கல்ல? ஏன் முழிக்கிறீங்க? படிச்சிருக்கேன். அப்ப 2ல 1 தொடுங்க. சும்மா தொடுங்க. 2ல கண்ட நேரத்துல தொட்டு வண்டிய. ஏய், இத தொடரா. என்னடா தேடுற? இல்லையா? 2லையும் தொடணும்ல. பல்ல பேக்க பரமா இருப்ப. காட்டுங்க. இதான் ஒரு தொடு. இதுதான் பெருசா இருக்கு. சரி, இது தாங்கள் தேர்ந்தெடுத்தது ராமாயணம். இப்ப நம்ம பேச போறது ராமாயணத்தை. தாங்கள் தேர்ந்தெடுத்தது ராமாயணம். ராமாயணம் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். எத்தனை காண்டங்கள்? மொத்தம் 6 காண்டம். 7 காண்டம்டா. நான் வச்சிருக்கேன் 7 காண்டம். இல்லையா? நான் சொல்றேன் 6 காண்டம் தான். 7. மொத்தம் காண்டத்தின் எண்ணிக்கை 7. இல்ல, நான் சொல்றேன் 6 தான் இருந்துச்சு. சும்மா பொய் பேசாத. வேற பொய்யெல்லாம் பேசல. வரிசையா நானா நடக்கிற ஊரு. நம்ம ஒரு விஷயம் தவறா பேசிட்டோம்னா அது மிகப்பெரிய தவறா போயிடும். கிடையவே கிடையாது. தப்பே கிடையாது. ஏய், மொத்தம் 7 காண்டம்டா. மொத்தம் 6 தான் இருந்துச்சு. நான் வாங்கியிருக்கேன். ஒரு காண்டம் 650 ரூபா. அவ்வளவு இல்லையா? நீ வேற. அவ்வளவு இல்லையா? ஆமா. வேற எவ்வளவு? நீ வாங்கினது எவ்வளவு? ஒரு காண்டம் 650 ரூபா. நீ வேற. நான் வாங்கினது ஒரு காண்டம் 60 ரூபா தான். 60 ரூபாய்க்கு அவ்வளவு விதமா கிடைக்குது. என்ன எவ்வளவு சாதாரணமா சொல்ற? பெரியாத்திரிக்கு பழக்கம் போச்சிலே கிடைக்கும். புரியலையே. என்ன புரியல? இதை வாங்குவதற்காக மதுரை முழுக்க அலைஞ்சேன், எனக்கு கிடைக்கல. திருச்சி முழுக்க அலைஞ்சேன், எனக்கு கிடைக்கல. தஞ்சாவூர் முழுக்க அலைஞ்சேன், எனக்கு கிடைக்கல. இறுதியில சென்னையில 2 மாசம் தேடி அலைஞ்சு இந்த 7 காண்டத்தை நான் வாங்கிட்டு வந்தேன். நான் அவ்வளவு செலவு பண்ணல. ஏன்? எங்க ஊர் மெடிக்கலுக்கு போன கொடுத்தாங்க. மெடிக்கல் எப்படியா புத்தகம் கிடைக்கும்? புத்தகம் ஏன்னா புத்தகம் கேட்கிற? காண்டம்னா புத்தகம் தானே. காண்டம்னா புத்தகமா? ஏன்னா திருப்பி என்ன கேட்கற? புரியலையா?
பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தை காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தர காண்டம். நான் சொல்றது குத்துர காண்டம். மூச்சு மோர கிடையாது. ஏன்னா ராமாயணத்துடைய 7 காண்டத்தை முறையா படிச்சிருக்கேன் நானே. நானும் தான் 6 காண்டத்தை வாங்கி முறையா போட்டு வச்சிருக்கேன். எழுதியது யார் தெரியுமா ராமாயணத்தை? யாரு 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 எழுதுறா? என்னடா பாவம் வால்மீகி. நீ ஒருவேளை சொல்றது சரித்தேன். ஆனா அது சமஸ்கிருதத்துல, நம்ம பேசுறது தமிழ்ல. தமிழ்ல தான் 7 காண்டம் இருக்கு. தமிழாக்கம் செய்தது யாரு? கம்பர். என்ன இவ்வளவு படிச்சிருக்க? போயா, எத்தனை நாள்ல நாங்களும் புரிய இருப்போம். கோபால் பேர்ல. ஆனா நீ சொன்ன போது தப்பு. கம்பர் இல்ல, முதல்ல எழுதுறது ஒட்டக்குத்தர் தான் எழுதுனா. ஒட்டக்குண்டியா யாரு எழுதுனா? ஒட்டக்குண்டியடா மூலிகை பெயர ஒட்டக்குத்தரா. ஒட்டக்குத்தர் எழுதுவா முதல்ல எழுதுறாரு. ஆனா அவர் கிழிச்சு போட்ட பிறகுதான் தான் எழுதிய ராமாயணத்துல ஒட்டக்குத்தர் எழுதிய உத்தர காண்டத்தை சேர்த்து கொண்டார் கம்பர். அப்ப 2 பேரால் எழுதப்பட்டது ராமாயணம். 2 பேரும் செஞ்சிருக்காங்க, எழுதி இருக்கிறார்கள். அதான் எழுதிருக்காங்க. ஒட்டக்குத்தரும் கம்பரும். ஒட்டக்குத்தர் இருக்கார்ல, ஏன் ஒட்டக்குத்தர் பேரு ஏன் வந்துச்சு? ஏன் நீ சம்பளம் வாங்கல சொல்லு. ஏன்னா பட்டன் இப்படி கேட்டு சம்பளம் வாங்குறடா, சும்மா போக முடியும். அப்புறம் என்னகிட்டே கேட்டு 5000 ரூபாய் என்னகிட்ட கேட்டுக்கிட்டு நாடகமே அவ்வளவு தான் பேசிட்டு 5000 வாங்கியா? வெட்டப்பட்ட தலையை ஒட்ட வைத்து பாடியதால் அவர் ஒட்டக்குத்தர் பாடினார்ல. என்ன கவி பாடுறாரு? என்ன கவி? என்ன எல்லாத்தையும் நீ சம்பளம் வாங்குறா? இல்லையா? என்ன வந்து கேள்வி நீயே கேட்கிற? இப்ப நான் கேட்க வேணாமா? ஒட்டக்குத்தரின் பேரு அதை சொல்லு. உனக்கு தெரியுமா அந்த கவி? என்ன தெரியுமா? உனக்கு தெரியுமா தெரியாதா? படிக்காம வருவனா? அப்ப நீ பேசு. அந்த கவியை நான் சரியா பேசல என்ன வேணாம் சொல்லு. அப்படி வா, இது நல்ல பேச்சு. நான் பாருறேன், பேசு பாப்பா. நீ படிச்சிருக்க, நீ பேசு. பேசு. அப்பதான் பாக்குற மக்கள் அடடா 2 பேருமே படிச்சிருக்காங்க என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள். வாங்க பாருங்க ஒட்டக்குத்தர் எப்படி விக்காவுக்காக போய் அக்காக போய் வெக்கா வச்சு பேசியா? என்ன நீ பாடுனப்ப? நீ என்ன பண்ண? ஒட்டக்குத்த பாட கவி. நானும் அதான் பண்ணேன். விக்காவுக்காக போய் அக்காக போய் வெக்கா நீங்க தப்பாவே நினைக்கிறீங்க. போங்க நீங்க. வேற அப்படி பேசலாமா? வேற பேசியா? எனக்கு இதெல்லாம் தெரியும். வேற கவி பேசு. வேணாம். ஒரு எழுத்து வச்சு கவி பாட முடியுமா? முடியும்ல. ஒரு எழுத்தை வைத்து பாத்தியா? தெரியுமா தெரியாதா? தெரியும். நீ பேசாம இருக்க போல. நீ சொற்பொழிவாக ஆட்ட விட்டுருக்கேன். கேள்வி கேட்டா சொல்லித்தர ஆகணும். ஆமா. நான் ஒரு ஆளை 1.5 மணி பேசி சொற்பொழிவா ஆத்தா பண்ண வேண்டியது. அதான் இரு. நான் காலையில குழுவுக்கு காசு கட்டணும். என் முண்டாட்டி ஈர குழையில வச்சு போடுவா. இவன் பதில் சொல்ற உனக்கு 1 ரூபா சம்பளம் கிடையாதுடா. உனக்கு தான் ஒரு எழுத்து விட்டு பாடினான் கவி. பாடவா? கத்தி தாத்தூதி தாது தூதி. மரியாதையோட பேசுங்க. ஒரு வார்த்தை நான் தவறா பேசுறேன். கவிதா பாட தோணுச்சு. கவிதை பாரு. கத்தி தாத்தூதி தாது தூதி. இங்க வர பாத்துக்கிட்டா அப்புறம் பேச சொன்னீங்க. நான் பேசாம இருந்தேன். என்ன பேச? ஏய் முட்டா பையனே, தூதி தூதி கூலடா தூதி தத்தி தாத்தூதி தாது திட்ட தூதி தாத்தூதி தாது திட்ட தத்தா. ஒண்ணு தெரிஞ்சா பேசு. பேசல. எனக்கு புராணம் வேணாம், இதிகாசம் வேணாம். அப்படி போகலை. அப்படி போவா உன்னை விட மாட்டேன். எப்ப நான் சோப் சொல்லும் பொழுது நீ சோப்படாம திமுறா உட்கார்ந்து இருந்தியோ விடவே மாட்டேன். இடத்தின் பெயர் என்ன? அப்படியா? இப்ப பாத்து தைரியத்தை. இடத்தின் பெயர் என்ன? இடத்தின் பெயர் வேலுமலை சாரல். என்ன பட்டு நடிக்கிறா? படிச்சிருக்கியா? சரி, இடத்தின் பெயர் வேலுமலை சாரல். வேலுமலை சாரலுக்கு ஏன் தெரியுமா? வேலுமலை சாரல் வேறு தெரியும்ல. ஏய் இதெல்லாம் சொல்றா படிக்கணும்டா. எனக்கு தெரியும். 80 வருஷம் ஆனாலும் இப்படியான பதிலை சொல்ல முடியாது. அப்படியா? படிக்க முடியாது உன்னால. சொல்லு பாப்போம். ஏன் வேற சொல்ற? இப்ப நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்க. உனக்கு நான் அடிமை எழுதி தரேன்டா. என்னப்பா? உனக்கு நான் அடிமை எழுதி தரேன்டா. இவன் ஏன் இந்த மேல இருந்து இந்த கட்டையை நான் பிடிக்கிறேன். நிஜமா? வேலுமலை சாரலுக்கு பேரை சொல்லிட்டா. ஏன் பேர் வச்சாங்க? நிஜமா? சத்தியமா? வேலி என்றால் யாகம் யாகம் செய்யக்கூடியவர்கள் முனிவர்கள். அதனால வேலுமலை சாரல் பேர் வச்சாங்க. என்ன அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? கை தட்டுமா? அந்த ஊருக்கு அவனை பிறந்தாலும் சரியா வந்துடும். ஒருத்த மட்டும் தான் உனக்காக இருக்கான். ஏவா சிறப்பான அர்த்தம். உண்மையா உடனே நான் எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரு கோமாளி இப்படியான பதிலை கூறுவது என்பது மன மகிழ்ச்சி. உன்னுடைய அறிவுத்திறமை நான் பாராட்டுன உன்னைய. சரி, 31 தேவர்களும் 40 ரசிமார்களுமே வேற எங்கே போனாங்களா? எங்க வந்தாங்க? இங்க என்ன பண்ணாங்க? யாகம். யாகத்தின் பேர் என்ன? வேள்வி. வேள்வி பண்ணவங்களா? ஆமா, வேலிமலை.
கேட்பது என் கடமை, சொல்வது என் கடமை. அப்ப நான் கேட்டா நான் சொல்லுவேன். சொல்லுவீங்களா? சொல்லுவல்ல? ஆமா. கூறுங்கள். ஏன் வேலி விலைக்கு வேலி விலை என்று விரிவித்தார்கள்? வேலி என்றால் யாகம் யாகம் செய்யக்கூடிய முனிவர்கள் இங்கு வந்தாரா அது வேலிமலை சாரல் என்றார்கள். மிகச் சிறப்பான எந்த கோமாலையும் சொல்லாத அற்புதமான விளக்கம். மனசார பாராட்டேன். ஏன்னா நீ படிச்சவன், உன்னுடைய திறமை பாராட்டுவது என்னுடைய கடமை. உண்மையா இல்லையா? ஏனென்றால் கேட்பது என் கடமை. போயா அதை செய்ய முடியாது. சொல்வது என் கடமை. நான் கேட்டா சொல்லுவேன். சொல்லுவீங்களா? சொல்லுவேன். சொல்லுங்க பாப்பா. ஏன் வேலி விலைக்கு வேலி விலை என்று வைத்தார்கள்? வேலி என்றால் யாகம் யாகம் செய்யக்கூடியவர்கள் முனிவர்கள் இங்கு வந்ததால் அது வேலிமலை சாரல் என்றார்கள். மிகச் சிறப்பான அர்த்தம். அருக்கு தெரிச்சவா அப்படி சொல்லணும். பச்சை மரத்துல ஆணி அடிச்சவா நெற்றி கருத்து சிறப்பான அர்த்தம். உன்னை நான் வெகுவாய என் சம்பளமே நீங்க உனக்கு தாங்க. அத்தனை சிறப்பான வழக்கம் நீங்க மனசார பாராட்டுறேன். இன்னைக்கு பழனி மலை ஒரு மலை. ஏன் பழனி மலை? ஞான பழமே உனக்கு மோன பழம் எதுக்குப்பா? நீயே ஒரு பழம், நீ பழம் நீ என்று சொன்னதால் அது உருவானது பழனி மலை. அப்ப பழனி மலைக்கு ஒரு அர்த்தம் இருக்கின்ற பொழுது ஓ மலை என்ன மலை? வேலிமலை. கேட்டா சொல்லுவீங்களா? சொல்லுங்க. ஏன் வேலி மலைக்கு வேலி மலை என்று பெயர் வைத்தார்கள்? தெரியா? அப்ப சொல்லு. ஏன் வேலி மலைக்கு வேலி மலை என்று பெயர் வைத்தார்கள்? வேலிமலை என்றால் வேள்வி என்றால் யாகம் யாகம். தூக்கி சொல்லணும். மேல வேலிமலை என்றால் மேல, இன்னும் மேல உயர்த்தி சொல்ல வேண்டும். நீ சந்திரமதி எங்கிட்டு இருந்து வந்த? சந்திரமதியா? சந்திரமதியா சந்திரமுகியா? சரி சொல்லு. வேள்வி என்றால் அடிச்சிருக்கல. வேள்வி என்றால் யாகம் யாகம் மேல உயர்த்த வேண்டும். வேள்வி என்றால் யாகம் யாகம் செய்யக்கூடியவர்கள் முனிவர்கள் முனிவர்கள் இங்கு வந்ததால் வேலிமலை சாரல் என்று சொன்னார்கள். சிறப்பான உன்னை நான் மனசார பாராட்டேன். ஏன்னா நீ படிச்சிருக்க. இன்று நார்த்தாமலை என்ற மலை உண்டு. ஏன் நார்த்தாமலை? நாரதர் அமர்ந்ததாலே நாரதர் மலை நாரதர் மலை நாரதர் மலை. இன்னைக்கு அது என்ன மலை? மருகி நார்த்தாமலை. அப்ப நார்த்தாமலைக்கு அர்த்தம் இருக்கின்ற பொழுது ஓ மலை என்ன மலை? என்ன மலை? என்ன மலை? கரவாய வேலிமலை. கேட்பது என் கடமை, சொல்வது என் கடமை. அப்ப நான் கேட்டா சொல்லுங்க. ஏன் வேலி மலைக்கு வேலி மலை என்ற பெயர் வைத்தார்கள்? சொல்லியா? என்ன படிக்கிறையா? சொல்றேன். சொல்லு. வேள்வி என்றால் யாகம். நீ சொல்றது யாருக்கு? எனக்கா? மேலக்கூடிய முனிவர்கள் இருக்கு. சொல்லு, தூக்கி சொல்லு. வேள்வி என்றால் தூக்கி சொல்றா. வேள்வி என்றால் யாகம் மைக்கலடா, குரலை தூக்கி சொல்லு. வேள்வி என்றால் யாகம் யாகம் செய்யக்கூடியவர்கள் முனிவர்கள் முனிவர்கள் வந்தால் இந்த மலை வேள்வி மலை என்று சொன்னார்கள். சிறப்பான அர்த்தம். இதுக்கு மேல உங்களோட கேள்வி எப்படா மனசார ஒத்துக்கிறேன். பரங்கி மலை என்ற மலை உண்டு. ஏன் பரங்கி மலை? பிரிகி என்று சொல்லக்கூடிய முனிவர் அமர்ந்ததாலே அது பிரிகி மலை பிரிகி மலை பிரிகி மலை. இன்று அது பரங்கி மலை. ஆக பரங்கி மலைக்கு அர்த்தம் இருக்கும். வாங்க. அப்ப பிரிங்கி மலைக்கு அர்த்தம் இருக்கிற பொழுது உங்க மலை என்ன மலை? மயிர புடுங்குற மலை. இன்னும் மயிர புடுங்கிய மலை இன்னும் பேர் இருக்கு. வேள்வி மலை. புலவர்களுக்கு சத்தி இருக்கலாம், சண்டை இருக்கலாமா? கூடாது இல்லையா? இருந்தாலும் வர்றாங்க போது மலை யாருடைய மலை? ஏன் மலையா? இல்ல, ஏன் மலை நான் சொல்லியிருப்பேன். மலை யார் மலை? யார் மலை? ஓ மலை தானே. அப்ப நீ சொல்லு. ஏன் வேலி மலைக்கு வேலி மலை என்று பெயர் வைத்தார்கள்? வேள்வி என்றால் யாகம் யாகம் செய்யக்கூடிய. இன்னும் மேல. வேள்வி என்றால் யாகம். தூக்கு. வேள்வி இன்னும் என்றால் மேலடா. வேள்வி என்றால் யாகம். என்ன தூக்கி சொல்றா? போய். புராண புயல், இலக்கிய இடி, வசன மேதை. உங்களுக்கு கோபம் வரலாமா? யாரு புள்ள சொன்னது? இந்த ஊரே கருத்தலக்காம்பட்டி மேடை முழுவதும் உங்களை பற்றி சொன்னார்கள். யார் சொன்னா? அந்த தம்பி உங்களுக்கு இந்த ஊரை ரசிகர் மன்றம் வைத்திருக்கிறாரா? எந்த தம்பி? அந்த தம்பி தான். சொத்தெல்லாம் வித்துட்டு போறேன். அப்படி சிறப்பு கொண்டு தாங்கள் பதில் தெரியாம நிக்கலாமா? கேட்பது என் கடமை, சொல்வது என் கடமை. சொல்ல வேண்டியதானே? கேட்க வேண்டியதானே? கேட்கிறேன். ஏன் வேலி மலைக்கு வேலி மலை என்று பெயர் வைத்தார்கள்? வேள்வி என்றால் யாகம் யாகம் செய்யக்கூடியவர்கள் முனிவர்கள் முனிவர்கள் வந்தால் இது வேள்வி மலை. அப்படித்தானா? இதுக்கே சிரமப்படுற? நான் ஒத்துக்கிட்டல, சொல்லிட்டல்ல. இன்று பிரான்மலை என்ற மலை உண்டு. பீரான்மலை. பீராமலைனா பிரான்மலை. ஏன் பிரான்மலை? எம்பெருமான் சிவபெருமான் அந்த மலையின் மீது காட்சி கொடுத்தார். சிவன் அமர்ந்ததாலே இது சாதாரண மலை இல்ல, கிடையாது. இது எம்பிரான் மலை. இது எம்பிரான் மலை. இது எம்பிரான் மலை என்பது மருவி இன்னைக்கு அது என்ன மலையா இருக்கு? பீரான்மலை. பிரான்மலை. அப்ப பிரான்மலைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிற பொழுது ஓ மலை என்ன மலை?
மலை யார் மலை? ஓ மலை என் மலையா? ஏன் மலை? அப்போ ஓ மலைக்கு யார் மலை சொல்லணும்? என் மலைக்கு வந்து நான் தான் சொல்லணும். கூறுகள். ஏன் வேலுமலைக்கு வேலுமலை என்று போய்விட்டார்கள்? என்னாச்சு உங்க குரலுக்கு? வா. தண்ணீரும் காவிரி தாழ்மையின் சோழரை மண்ணாவது சோழ வெண்டல் மன்னால் தண்ணியால் உருவானது மிகப்பெரிய சிறப்பு. ஏன் தண்ணி கேட்கறீங்க? சொல்லத்தே வேண்டாம். மகாபாரதம் போத வேணாப்பா. அனைவரும் ஒற்றுமையா வாருங்கள். சொல்லத்தே வேண்டாம். ஆனா கேட்கல தெரியாம கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானவேறி வயது பார்க்க வேண்டும் தெரியாம வேண்டாம். ராமா 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 மரா 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 என்று கூறியாரு. அது ராமா ராமா வந்துச்சா இல்லையா? நான் பேசல. கைகட்டி வாய் வைத்திருந்தார் எம்பெருமான் சிவபெருமான் முருகனிடத்திலே கைகட்டி வாய் வைத்தி தகவல் சுவாமியாக நின்றாரே. அதை சொல்றீங்களா? உன்னோட பெரிய இம்சையா இருக்கு. இம்சை நான் கொடுத்த காரணம் தெரியுமா? அன்று ராவணன் தன்னோட தம்பி விபீஷணனுக்கு இம்சையை கொடுத்ததால் ராமனுக்கு சேரலையா? இம்சையை கொடுக்கலையா? ஐயோ எவனுடைய மனைவி ஐயோ என்று சொன்னார். அன்று எவன் மனமிறங்கி உயிரை விடுவான் என்பதற்காக ஐயோ என்று சொன்னாங்க. ஏன் நீங்க ஐயோன்றீங்க? ஈசா ஈசா அந்த ஈஸ்வரன் சொல்லக்கூடிய சிவனை பார்ப்பதற்காக 16,000 ஆண்டுகள் தவம் செய்தால் புரியும். ஏன் அன்னைக்கு ஈஸ்வரன் பார்க்கலையா? என்னால முடியல. காரணம் என்ன? முடியாம தான் போனது. காரணம் அன்று 18ஆம் யுத்தத்தை துரியோதனனால போரை தொடர முடியாமல் தானே போனது. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? முடிவில்லாத அன்று ஆதி மந்தமும் இல்லாத பரம்பொருளை பார்ப்பதற்காக அன்று பிரம்மண மகாவிஷ்ணு போகலையா? ஐயா யாரு? காக்கைக்கு தன்மூச்சு பொன்மூச்சு ஒரு புராண புயல் இலக்கிய இடி வசன மேதை கவிச்சுடர் இப்படி நிக்கலாமா? இப்படி நிக்க கூடாது. யாரு நீங்க? இப்படி நிக்க கூடாதா? அப்ப இது வேணாம். நம்ம 10 பாட்டு பேசுவோம். திருவிழாத்தோடி புறநாட்டோடி சிறுவநாட்டோடி பெருமாநாட்டோடி மதுரை பாட்டு உள்ளே காட்சி பற்றி பேசுமா? சிலப்பதிகாரம் மணிமேகலை மண்டையாவதி குண்டலகசி சீவக சிந்தாமணி ஐம்பெருங்காப்பியம் பேசுமா? அப்ப சூறாவளி நீலகசி நாக குமார காவியம் உதயன குமார காவியம் பேசுமா? இதுதான் பேசுவான். தட்சிணை குறுந்தொகை 500 10 பரிவாளல் கள்ளித்தொகை அகநானூறு புறநானூறு 8 தொகை பேசுமா? என்னடா வாய் பார்க்கற? என்ன வாய் பார்க்கற? புராண புயல்னால இலக்கிய இடினால இவ்வளவு வாய் பேசுறீங்களே, உங்கள்ட்ட ஒரு குறை இருக்கு பாத்தீங்களா? என்னடா இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்க உங்களுக்கே தெரியல பாருங்க. என்னது? உண்ணி ஒண்ணு ஒட்டி இருக்கு. முட்டா பையல ஏடா விவரம் சொன்னாரேடா. அருண் மாமா சொன்னாரேடா. அவர் சொன்னாரு. அவர் கேளியா? அவரை கேட்கவா? மாமா என்ன மாமா ஒரு கேள்விக்கு இந்த பதில் சொல். இங்கிட்டு பார்க்க வேண்டிய மாதிரி இருக்கு. என்ன வாங்கின 200 ரூபாய்க்கு என்னை வம்பிழுத்து விட்டு அவர் சொல்றது இல்ல. ஆனா ஆவணசோ பொறுத்தல பொழுது நீ திமிரா உள்ள உட்கார்ந்திருந்தீல. நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லு, அப்புறம் சோ போடுறேன். திமிரா ஏன்டா உட்கார்ந்திருக்க? எனக்கு தெரியும், அதனால பேசாம உட்கார்ந்தியா. நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லுவியா? என்ன கேப்ப? என்ன கேட்டாலும் சொல்லுவியா? என்ன கேப்ப? காட்டுல தீ வைத்தால் காட்டுல தீ வைத்தால் காட்டு தீ, வீட்டுல தீ வைத்தால் வீட்டு தீ, புல்லுல தீ வைத்தால். ஏண்டா இது ஒரு கேள்வி உனக்கு? நான் கூட புராணம் கேட்பேன், இதிகாசம் கேட்பேன். நீ பேசாம திண்ணையில போய் உட்காரு மாமா, நான் பாத்துக்கிறேன். போ. இந்த லட்சத்தை என் மாப்பிள்ளை எல்லாம் படிச்சுட்டேன். எதை வேணா கேளுங்க. தங்க செயின் ஊருக்குன்னா என்ன வரும்? தங்க செயின் ஊருக்குன்னா என்ன வரும்? தங்க வரும். வெள்ளி செயின் ஊருக்குன்னா வெள்ளி வரும். சைக்கிள் செயின் ஊருக்குன்னா இத கேட்கதே உன்னை புராண புயல் இலக்கி இடினாங்களடா. என்னடா நிறுத்தின? என்னத்தை நிறுத்தின? இனிமே புராணம் பேச வருவியா? வருவியாடா? இதிகாசம் பேச வருவியா? 10 பாட்டு பேச வருவியா? 8 தொகை பேச வருவியா? சத்தம் போடாம இருப்பியா? இனிமேல் உன்னோட நாடகம் இருக்கே வரமாட்டேன். சத்தியம் பிடிச்ச மாதிரி பேசாதீங்க. உங்களை போன்ற அறிவு பேரை சந்திப்பது எனக்கு மகிழ்ச்சி தான். அப்பா உங்க பேர் என்ன? அபிஷேக பேசுவா குடு பேர் ஆட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த வரிசையிலே கனகப்பையன் நாரதன். நீங்களா? ஆமாங்க, நாரதன். சத்தியமா? என்ன சும்மா நம்ப மாட்டேங்கிற? நாரத மகரிஷி. நான் யாரும் தெரியுமா? தாங்கல்யா, நான் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். என்ன சொல்லி மாத்திரம் பிடிச்சவனே எப்படியா சொல்ற? அப்புறம் நீ மட்டும் நாரதன் எப்படி ஒதுக்குறது? ஏன்னா கையில சத்ததால கட்டை, இடுப்புடைய மகதியால், காதலே குண்டலும், நெற்றியிலே திருநாமம், இத்தனை அடையாளம் இருக்க. உங்ககிட்ட முத்துராஜ் கோட்டையை காணோம். அது சிவ அடியார்கள் போடுவது. நான் பெருமாள் அடியார் இல்லையா, துளசி மாறிட்டு இருக்கிறேன். சரி சரி, நீங்க தான் ஆளுநர். ஆமாங்க. எங்க இருந்து வரீங்க? அதலம் திதலம் சுதலம் திராதலம் மகாதலம். என்னடா மூஞ்ச மூஞ்ச பாக்குற? மேலோகத்துல இருந்து வர்றேன். மேலோகத்துல இருந்து? ஆமா. நாங்கள் தான் நாரதர். ஆமாப்பா.
அது ஒண்ணுதான் என் கண்ணு இருக்கு அது பாட்டு. நாரதன். நாரதன் மேல ஒருத்தர் தந்தை பிரம்மா, தாய் கலைவாணி. அப்பா பேர் என்ன? பிரம்மா. அப்பா நல்லா இருக்காப்லையா? அவர் நல்லா இருக்காருன்னா அவரை தெரிஞ்சவங்க கேட்கறான். நீ எதுக்குடா கேட்கிற? எனக்கு நல்லா புரியலையே. எனக்கு நல்லா தெரியும். யார? எங்க அப்பா உனக்கு தெரியும், எங்க அப்பாவுக்கு ஒன்னே தெரிஞ்சுக்கணுமே. 2 பேருக்குமே தெரியும். எல்லாம் வாய்ப்பே கிடையாது. எங்க அப்பாவா நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜென்மத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது. எனக்கு தெரியாதா? எப்படி எங்க அப்பா தெரியா? நான் பார்த்திருக்கேன். எங்க பார்த்த? எங்க அப்பா நீ பார்த்துக்க வாய்ப்பே கிடையாது. தெரியும். எங்க பார்த்த? நீ உங்க அண்ணன் எங்க அப்பா எங்க பார்த்த? அட நீங்க வேற எங்க அப்பா நானும் தான் இருக்க. நாங்க அப்படி நிக்கும் போது இப்படி ஓரமா தான் வந்தாப்ல. எங்க வந்தாவ? எங்க வந்தாரு? போய் என்னத்த சொல்லிக்கிட்டு சும்மா சொல்லு. இல்ல வேற சக்கரை போய் எங்க பார்த்தா எங்க அப்பா சொல்லுவேன். இது மாதிரி பார்த்தாரா சொல்லுவேன். இல்ல போல புராண இதிகாசம்லாம் பேசுறீங்க. ஆனா ஒப்பனை அப்படி விட்டுட்டீங்களே. எங்க அப்பா இப்படி விட்டுறதா? ஏய் எங்க அப்பா நல்லபடியா இருப்பாருப்பா. நாங்க 2 பேரும் இல்லன்னு வச்சுக்கங்க. ரொம்ப ரொம்ப சரி எங்க சொல்லு. அது என்னத்த விடுங்க. கேளுடா சீக்கிரம். வெளிய சொல்லணும்டா டேய். என்ன வெளிய சொல்லணும். சொல்லுங்க நம்மள. சரி விட்டுருங்க. அது என்னத்த போய் சொல்லிக்கிட்டு கிறுக்கையா நீ? என்ன கேட்டா இங்க பார்த்து சொல்றா முட்டா போயிரு. சொல்லிடுவா. சொல்லு. நம்ம நத்தம் ஒயின் ஷாப்ல கட்டி இங்க 5 ரூபா காசு கட்டுக்கு திருச்சாப்லையே. சிவசாய பக்கத்துல வா. இல்லைங்க பக்கத்துல வா. இந்த அடிச்ச மூஞ்சி ஒரு தெரிச்சு போயிடும். எங்க அப்பா அவரு எங்க அப்பா படைப்பு கடவுளா. அவரே காய்ச்சிருவாரா? காய்ச்சிரா. சிருஷ்டி கர்த்தா. திருச்சியில இருக்காரா? திருச்சியிலயா? ஏய் சிருஷ்டி கர்த்தாடா. திருச்சி கர்த்தா. சிருஷ்டி. திருச்சி சிருஷ்டின்னு வாயில இவனுக்கு வரல. இவனை போய் புராண புயல் இதிகாசம் என்றீங்க. பொட்டிய சரி அவர் கூண்டாதானே நீங்க. நீங்க சொல்லுங்க சிருஷ்டி கர்த்தா. திருச்சி கர்த்தா. ஆமா நீங்க திருச்சிக்காரரு திருச்சி தான் வாயில வராங்க. அப்படிதானே? சொன்னா என்னங்க அண்ணன் ஏங்க சிருஷ்டிங்க. திருச்சி. திருச்சி வாய மூடா. சிருஷ்டி. திருச்சி. சூப்பரா சோனமுட்டா. உங்க அப்பா பேர் பிரம்மா. பிரம்மா. பண்ணை படிக்கிறது கலைஞன் தாய் கலைவாணி. என்ன பண்றீங்க இந்த இடத்துல? நான் இந்த இடத்துல காவல் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னமோ நீ சொன்னியடா. என்னடா சொன்ன? என்ன கேட்டீங்க? அதுக்கு முன்னாடி நீ என்னமோ என்ன பண்றீங்க என்னமோ சொன்னியே. இல்ல அதத்தான் நீ பண்ண மாட்டேன்ல. இல்ல இந்த இடத்துல காவல் பாக்குறேன் அப்படின்னு. அப்படி சொன்னீங்களா? ஆனால் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது சோன்னு. அது என் ஆளு வெளியில போக முடியல. அதுக்கு அதனால உள்ளே இருந்துருச்சு. சோன்னு கேட்காது, சொருன்னு கேட்டிருக்கோம். என்னத்தா சொல்ற? என்னத்த சொல்ற? நீங்க என்ன கேட்டீங்க? ஆளோட சோன்னு கேட்டேன். நீங்க அப்படி சொல்லிருக்கேன். சுருக்கமா சொன்னேன். ஆளோட சோ போட்டது என் தங்கச்சி வள்ளி ஆளு. கூட இன்னொரு சத்தம் கேட்டுச்சு. என் தங்கச்சி இன்னொரு சத்தம் கேட்டுச்சா? அது என் ஆளு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? அந்த பிள்ளை என்கிட்ட அனுப்பி வைங்க. என்ன செய்வீங்க? ஆசி கொடுக்க போறேன். எப்படி செய்வீங்க? எப்படி வேணாலும் செய்யறேன். இந்த பிள்ளை குனிஞ்சா நான் அப்படி ஆசி கொடுப்பேன். உங்களுக்கு எட்டுமா? ஏன் எட்டாது? ஏன் உங்களுக்கு எட்டாமையா இருக்க போது? ஏன் நான் முற்றும் துறந்த முடியும்ப்பா? எல்லாத்தையும் திறந்துருக்கீங்களா? நான் ஒரு ஒழுக்க சீலன். என்னது ஒழுக்க சீலன்? ஒரு ஒழுக்க சீனாருப்பா. டேய் தனி மனித ஒழுக்கம். என்ன பண்றீங்க? அந்த பெண்மணியை அழைத்து வாருங்கள். அதன் பிறகு உங்கள் தங்கை காசி வழங்குவோம். அழைத்து வாருங்கள் டாக்டர் நாராயண். முருகா, இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? நான் பாருங்க குறவுல வரை சோத்தை போட்டு வண்டியை வச்சு கூட்டிட்டு வந்தேன் பாருங்க. காலில் விழுந்து கும்பிட்டு கூட்டி வந்தேன். இப்ப நான் சொல்றேன், ரொம்ப நம்பிக்கை இருக்குடா. என்னப்பா இப்ப சொல்றேன். ஏப்பா ஏண்டா யாரோட வேணாலும் நம்புவேன். சாமா இன்னைக்கு நம்பினவர்கள் நல்லா இருக்கார்கள். என்னை நம்பி கெட்டவர்கள் நிறைய பேர். அது அப்படியே புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஆமா நான் பரவாயில்ல. டவுசர் போட்டு வந்து கிளியாம தப்பிச்சுட்டேன். டான்க்கு பாவடை கட்டிட்டு வர்ற என்ன கதியாக போறாங்க. மச்சான் 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 மச்சானே.
பிள்ளைய பாட விடுற. ஆனா உனக்கு சுகமா இருக்கு, நீ அப்படியே நிக்கிற. யார் வந்திருக்காங்க? நம்ம இடத்துக்கு சாமி வந்துரும். சுவாமி வந்திருக்காங்க. அழைத்து வாருங்கள். உங்களுக்கு போதும், உடனே பாஞ்சு வந்துடுறது. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி கைக்கு விரலாம் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி கைக்கு விரலாம் கஷ்டப்பட்டு கைக்கு விரலாம் அச்சோ மாட்டையானோ மறந்தாச்சா. சாமி, இதுவரை எத்தனை பெண்களை பார்த்திருக்கேன், இதே நீங்க பார்க்கணும். ஏண்டா அச்சோ மாட்டையானோ புரோக்கர் சரியில்லை. அச்சோ மாட்டையானோ நீயே ஊட போற ஊடாது. அச்சோ மாட்டையானோ சாமி, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சாமி, இந்த பிள்ளைய நீ வெறுக்காதீங்க. அமை செம்மத்துக்கு இந்த பிள்ளைதான். சுவாமி ஆடி பாடி வரவேற்பது கொல்லப்பாடு பண்பாடு. சுவாமி ஆசீர்வாதம். கொள்ளக்கார பம்பா. கொல்ல பண்பாடு. அது சரி, ஏதோ அச்ச மட யானை என்ன சொன்னீங்க? இருங்க, யானை குதிரை படை. சிறப்பு. என்னை இப்படியான ஒரு வரவேற்பை வழங்கிய ஒரு பெண்ணை மேலோகத்தில் தான் நான் பார்த்திருக்கிறேன். மேல வச்சுதான் செய்யணும். தேவலோக ரம்பை, மேனகை, ஊர்வசி, திலோத்தமை அத்தனை பெண்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனா பூலோகத்தில் அவர்களுக்கு இணையான ஒரு அழகு இந்த பிள்ளைகிட்டே பார்த்திருக்கேன். சாமியார் கண்ணு தெரியாம போச்சு. 16 பெற்று நீ பால்வாடியா வச்சு போறோம். 16 செல்வம், அச்சம், புகழ், கல்வி, ஆற்றல், அதுபோல அனைத்து செல்வமும் பெற்று நீ சிறப்பாக வாழ வேண்டும். வாழ்த்துக்கள். இன்று போல் என்றும் முகமகிழ்வோடும் அகமகிழ்வோடும் என்றும் நீ இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள்மா. அடுத்த அவள் இருப்பது யார்? தங்கச்சி வாங்கி அழைத்து வரணும். சாமி எப்படி ஏண்டா சூப்பரா இருந்துச்சா? உங்களை விட உங்க நம்ம சூப்பரா இருக்காங்க மச்சான். முன்னாடி எங்க இருந்தாங்களா? இப்பட்ட நாளா எங்க இருந்தாலும் கேக்குறேன். 11ஆம் நம்பர் ரூம்ல இருந்தாப்லையா? என்னிடமில்லை ராத்திரியில் எத்தனை தொல்லை.
எதற்கா வளைக்கிறீங்க? நாரதர் வந்திருக்கிறார். நாரத மகரிஷி நம்ம இடத்துக்கா? பயப்படக்கூடாது, பயப்பட மாட்டேன். தைரியமா இருக்க, அண்ணன் மாதிரி பேசணும். ஆமா. சரி, எவ்வளவு பெரிய ஆளவர் வாய்க்கு அவருக்கு வரவேற்பு கொடுத்து சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறேன். உங்க அண்ணன் பேரு பேசு. இந்த ஊரே சிற்பா சிரிச்சிராம. ஏன் என்னண்ணே உன்னை எவ்வளவு கேவலமா பேசுறாங்க? அண்ணன் தைரியமா நாரதரை நிப்பாட்டிட்டேன். அப்படியா? சரி இருக்கட்டும்.